ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கருணாநிதி. வெல்கம் டு கோர்ஸ் இங்கிலீஷ் கோச்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும்னு சொல்கிறத எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க இந்த டென்ஸில். டு டாக் அபவுட் அன் ஆக்ஷன் ஹேப்பனிங் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இன் த ஃப்யூச்சர். இதுதான் அவங்க சொல்கிற விளக்கம். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கணும், வில் பி சேர்த்துக்கணும், V1 ஃபார்மோட ஒரு ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு கோ வென்ட் கான்னு இருக்கிறதுல கோங்கிறது V1 ஃபார்ம், அதோட ஒரு ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா கோயிங்னு மாறுதில்ல, அதே போல் மாற்றிக்கணும். இப்போ நாளைக்கு நாங்கள் ஊட்டி போவோம் அல்லது ஊட்டி போய் கொண்டிருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வி வில் பி கோயிங் டு ஊட்டி டுமாரோ. வி சப்ஜெக்ட் போட்டுக்கிறோம், வில் பி இதை போட்டுக்கிறோம், அடுத்தது கோயிங் டு ஊட்டி டுமாரோ. இதுதான் ரொம்ப சிம்பிள். இன்னும் அழுத்தமாக சொல்லப்போனால் நிச்சயமாக போயிட்டுருப்போம், நாளைக்கு இதே நேரம் நாங்கள் ஊட்டி போய் கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லணும்னா பை த சேம் டைம் டுமாரோ வி வில் பி கோயிங் டு ஊட்டின்னு சொல்லணுங்க. இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். நாம் இப்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் படிச்சுட்ருக்கோம்ல, நாம் ஏற்கனவே படித்த ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் பாஸ்ட் கண்டினியூஸும் கம்பேர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நாங்கள் ஒரு வீடியோ தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். வி ஆர் மேக்கிங் எ வீடியோ. இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஆனால் நேற்று இதே நேரம் நாங்கள் சென்னையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தோம். எஸ்டர்டே த சேம் டைம் வி வர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சென்னை. நாளை இதே நேரம் நாங்கள் ஊட்டி போய் கொண்டிருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. பை த சேம் டைம் டுமாரோன்னு நாளை இதே நேரம் வி வில் பி கோயிங் டு ஊட்டி, நாங்கள் ஊட்டி போய் கொண்டிருப்போம். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே. இப்போ பார்ப்போம். ஐ எம் கோயிங் டு மயிலாடுதுறை டுமாரோ. மை ஃப்ரெண்டு செல்வா வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ. ஐ எம் கோயிங் டு மயிலாடுதுறை டுமாரோங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸுக்கானது தான். அதுக்கு அடுத்தது மை ஃப்ரெண்டு செல்வா வில் பி வெயிட்டிங் ஃபார் மீன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். மை ஃப்ரெண்டு செல்வா வில் பி வெயிட்டிங் ஃபார் மீனா எனது நண்பன் செல்வா எனக்காக காத்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்வதற்கு தான் அது அர்த்தம். திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி டிரைவிங் டு மை ஹோம் டவுன். அடுத்த வாரம் இதே நேரம் நான் எனது சொந்த ஊருக்கு காரில் சென்று கொண்டிருப்பேன். He will be studying for his exam all night. இரவு முழுவதும் அவன் தேர்வுக்காக படித்து கொண்டிருப்பான். I will be eating dinner with them tonight. அவருடன் இன்றைய இரவு உணவு அவருடன் சேர்ந்து சாப்பிடுவேன். Don't phone Gokul now. He will be taking a nap. நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இதை சொல்லணும். நம்ம கெஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம், அதே மாதிரி நேரத்துலையும் இந்த டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு உதாரணத்துக்கு, டோன்ட் ஃபோன் கோகுல் நவ், ஹி வில் பி டேக்கிங் எ நேப். கோகுலுக்கு இப்போ ஃபோன் பண்ணாத, அவர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபோன் கோகுல் நவ், ஹி வில் பி டேக்கிங் எ நேப். ஹி வில் பி டேக்கிங் எ நேப்ங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ். இட்ஸ் கெட்டிங் லேட். பை த டைம் வி கெட் தேர் தே வில் பி ஹேவிங் லன்ச். நேரம் ஆகிட்டே இருக்குது, நாம் போய் சேர்கிற நேரம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. This time tomorrow, Mr. Ravindran will be flying to Chennai. நாளை இதே நேரம் மிஸ்டர் ரவீந்திரன் சென்னைக்கு விமானத்தில் போய் கொண்டிருப்பார். ஒரு சில நேரங்களில் நாம் பொலைட்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் இந்த டென்ஸ் யூஸ் ஆகும். Will you be attending the party tomorrow? வேறு எதுவும் இல்லை, ஆர் யூ கோயிங் டு அட்டெண்ட் த பார்ட்டி டுமாரோ அப்படின்னு கேட்டாலும் தப்பு கிடையாது. இந்த ஆர் யூ கோயிங் டு அட்டெண்ட் த பார்ட்டி டுமாரோங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக உள்ள சர்க்கிளில் நீங்கள் கேட்கலாம். இதே கொஞ்சம் பெரியவங்ககிட்ட, மூத்தவர்கள்ட்ட கொஞ்சம் பணிவாக கேட்கும்போது வில் யூ பி அட்டெண்டிங் த பார்ட்டி டுமாரோ அப்படின்னு கேட்குறது தான் அழகு. அடுத்தது, வாட் டைம் வில் யூ பி லீவிங் ஃபார் த பார்ட்டி. எத்தனை மணிக்கு சார் போவீங்க, வென் ஆர் யூ லீவிங்னு கேட்டு போயிடலாம் சாதாரணமாக கேட்கும்போது. ஆனால் வாட் டைம் வில் யூ பி லீவிங் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு கேட்கும்போது இது கொஞ்சம் பொலைட் ஃபார்ம் ஆஃப் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். வில் யூ பி ஸ்டேயிங் வித் யுவர் பிரதர் வைல் யூ ஆர் இன் மயிலாடுதுறை. சார், நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கும்போது அண்ணன் வீட்டில் தங்குவீங்களா, அண்ணன் கூட தங்கிடுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் என்கிட்ட உரிமை இருக்கிறவங்க ஆர் யூ கோயிங் டு ஸ்டே வித் யுவர் பிரதர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணும் அப்படிங்கும்போது வில் யூ பி ஸ்டேயிங் வித் யுவர் பிரதர் வைல் யூ ஆர் இன் மயிலாடுதுறை. நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கும்போது உங்களது அண்ணன் வீட்டில் தங்குவீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கானது. அடுத்தது, ராஜேஷ் ஜஸ்ட் ஃபோன்டு. ஹீ செட் ஹீ ஒன்ட் பி கமிங் டு த மீட்டிங். ராஜேஷ் இப்போ தான் ஃபோன் பண்ணார், அவர் மீட்டிங் வரமாட்டாராம்.
அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த டென்ஸ் யூஸ் ஆகும். ஐ வில் பி வாட்டரிங் த பிளான்ட்ஸ் திஸ் ஈவினிங் அண்ட் மை ஒய்ஃப் வில் பி குக்கிங் டின்னர். இங்கே நண்பர்களே 2 இருக்குது பாருங்கள். ஐ வில் பி வாட்டரிங் த பிளான்ட்ஸ், அதுவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அடுத்தது மை ஒய்ஃப் வில் பி குக்கிங் டின்னர், அதுவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இதற்கு பேர் தான் பேரலல் ஆக்ஷன்னு பேர். 2 விஷயங்கள் நடக்கும், 2த்துக்குமே நாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி வாட்டரிங் த பிளான்ட்ஸ் திஸ் ஈவினிங் அண்ட் மை ஒய்ஃப் வில் பி குக்கிங் டின்னர். அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். ஐ வில் பி குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் வைல் மை டாட்டர் வில் பி டூயிங் த ஹோம்ஒர்க். நான் காலை உணவு தயாரித்து கொண்டிருப்பேன், எனது மகள் வீட்டு பாடங்களை முடித்து கொண்டிருப்பாள். Don't phone me between 10 and 11 tomorrow. I will be discussing with the managing director then. காலை 10லேருந்து 11 மணி வரைக்கும் நாளை எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் எங்கள் எம்டி கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இது. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. டோன்ட் ஃபோன் மீ பிட்வீன் 10 and 11 டுமாரோ, ஐ வில் பி டிஸ்கஸிங். அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸு. ஐ வில் பி டிஸ்கஸிங் வித் த மேனேஜிங் டைரக்டர். இந்த தென்னு நான் போட்டிருக்கிறது அப்போது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வரி, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த ரயில்வே ஸ்டேஷன் வென் யூ கெட் ஆஃப் த ட்ரெயின். கவலையே படாதீங்க, நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கும்போது நான் உங்களுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸில் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது நண்பர்களே, இப்போ எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸாக பார்த்துட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸாக இதை மாற்றி சொல்லணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், வில் பி போட்டு அடுத்து வேர்ப் ஐஎன்ஜி போட்டோம்ல, வில் நாட் பி போடணும். வில் நாட் பிங்கிறதோட ஷார்ட் ஃபார்மு ஓன்ட் பி. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். மை ஃப்ரெண்டு செல்வா வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னு சொன்னேன், அது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். செல்வா எனக்காக காத்திருக்க மாட்டார்னு வச்சுங்களேன், மை ஃப்ரெண்டு செல்வா ஓன்ட் பி வெயிட்டிங் ஃபார் மீ. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன், மை ஃப்ரெண்டு செல்வா வில் நாட் பி வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம். அடுத்து, he will be taking a nap. he won't be taking a nap. அவர் மத்தியான உணவு முடித்து தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சொல்லலாம். அப்படி தூங்கிட்டு இருக்க மாட்டார்னு சொல்லணுன்னால இதே மாதிரி சொல்லலாம், he won't be taking a nap. அடுத்து, they will be having lunch. அவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இல்லை, உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும் அப்படின்னாக்க they won't be having lunch. மதிய உணவு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் வில் யூ பி ஸ்டேயிங் வித் யுவர் பிரதர் அப்படின்னு கேட்குறோம்ல, அதை அப்படியே நெகட்டிவ் ஃபார்மில் நீங்கள் அண்ணன் கூட தங்குவீங்களா, அண்ணன் கூட தங்கியிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறோம். அண்ணன் கூட தங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. won't you be staying with your brotherன்னு கேட்கணும், அவ்வளோதான். அந்த will you be stayingன்னு இருக்குல்ல, will not அப்படின்னு அர்த்தம். அது won't you be staying with your brother. அடுத்து, will you be attending the meeting tomorrow. நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் அஃபர்மேட்டிவில். நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு won't you be attending the meeting tomorrow. I will be discussing with the managing director. ஏற்கனவே நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், I will be discussing with the managing director. அப்படியே அந்த ஐ வில் பி டிஸ்கஸிங்னு இருக்குல்ல, ஐ வில் பிக்கு பதிலாக ஐ வாண்ட் டு பின்னு போட்டுருங்க. ஐ வாண்ட் டு பி டிஸ்கஸிங் வித் த மேனேஜிங் டைரக்டர். நண்பர்களே, இதில் ஒரு சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதாவது டுடே மார்னிங், டுடே ஆஃப்டர்நூன், டுடே ஈவினிங்லாம் சொல்லக்கூடாது. எப்போயுமே அது மாதிரி சொல்லக்கூடாது. டுடே மார்னிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திஸ் மார்னிங்னு சொல்லணும். டுடே ஆஃப்டர்நூன் திஸ் ஆஃப்டர்நூன்னு சொல்லணும். டுடே ஈவினிங் அப்படிங்கிறத திஸ் ஈவினிங்னு சொல்லணும். அப்போ டுடே நைட் எப்படி சொல்கிறது, டு நைட் அப்படின்னு சொல்லணும். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்களது வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.